தற்போது சென்னையில் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை. ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று போட்டியிடுகிறது. 4 சட்டமன்ற தொகுதிகள் ஆவன: 1 தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநகர் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் க. கிருஷ்ணசாமி ஆகிய நான் போட்டியிடுகிறேன். வாசுதேவன் சட்டமன்ற தொகுதியில் எலும்பு முறிவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் எஸ். அன்பழகன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிடெக் MBA பட்டதாரி சே. முத்துக்குமார் போட்டியிடுகிறார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் BE MBA பட்டதாரியான VK ஐயர் போட்டியிடுகிறார். எல்லாருக்கும் அவங்களுடைய பயோடேட்டா கொடுங்க. ஓகே, தம்பி வேட்பாளர் வாங்க. சொன்னாங்க செல்ல ஆஃப் பண்ணி வைங்க. தம்பி நேரம் ஆஃப் பண்ணி வைங்க. கொண்டாப்பா திமுகவுடன் கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒட்டப்பிடாரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமியை போட்டியிடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் முத்துக்குமாரும், வாசுதேவநல்லூரில் அன்பழகனும், கிருஷ்ணராயபுரத்தில் VK ஐயரும் போட்டியிடுகின்றனர். தற்போது கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
பாஜக கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் முக்கியமாக ஒட்டப்பிடாரத்தில் கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். திருநெல்வேலியில் வாசுதேவநல்லூரில் எஸ் அன்பழகனும், விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சே முத்துக்குமாரும், கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் வே கே ஐயரும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை இனி வரும் செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.